சற்று முன்னர் அனுர அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் பழம்பெரும் அரசியல்வாதியான டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரமே தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. டக்ளஸ் தேவானந்தா ஏன் கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது, டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவர் பாராளுமன்றத்தில் 1994 தொடக்கம் 2015 வரை தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்ததுடன் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துடன் இணைந்து அவர் அமைச்சு பதவிகளையும் பெற்று தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக திகழ்ந்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு, அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இராணுவ கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டிருந்தது. அந்த இராணுவ கைத்துப்பாக்கியை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற பாதாள உலக குழு தலைவராக கருதப்படுகின்ற மாகந்துர மதுஸ் அனைவருக்கும் தெரிந்தது. அவரை கைது செய்யப்பட்டு அவர் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் இவர் அந்த கைத்துப்பாக்கியை மாகந்துர மதுசுக்கு வழங்கியுள்ளதாகவும், டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்ட அந்த கைத்துப்பாக்கி மாகந்துர மதுசுக்கு வழங்கப்பட்டதை உறுதிப்படுத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்போது டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதும், அந்த கைதுக்கு மாகந்துர மதுசுக்கு இவர் ஆயுதம் வழங்கியுள்ளார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தே தற்போது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார். டக்ளஸ் தேவானந்தா என்ற பெயர் அரசியலில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. தமிழர் அரசியலிலும் சரி, தெற்கு அரசியலிலும் சரி, அது ஒரு முக்கியமான பெயராக கருதப்படுகிறது. தமிழர் அரசியல், தேசிய அரசியலை பொறுத்தவரை இவரை ஒட்டுக்குழு என பல்வேறு உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுவதுடன் பல்வேறு கொலை சம்பவங்களுடன் இவருக்கு தொடர்புடையதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் மட்டும் முன்வைக்கப்பட்டு வந்ததே தவிர எதையும் ஆதாரபூர்வமாக இதுவரை நிரூபிக்க முடியாத நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் அனைவர் மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக இவர் 1994 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியான தேர்தல்களின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர். அத்துடன் 2000, 2001 ஆண்டு தொடக்கம் மற்றும் 2004, 2005 ஆகிய காலப்பகுதிகளில் இலங்கை இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய அமைச்சராக பணியாற்றினார். அத்துடன் மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, வடக்கு அபிவிருத்தி, இந்து சமய விவகார அமைச்சராகவும், பாரம்பரிய கைத்தொழில் சிறுதொழில் மேம்பாட்டு அமைச்சராகவும், சமூக சேவைகள் சமூக நலத்துறை அமைச்சராகவும், வடகிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி, புனர்வாழ்வு, புனரமைப்பு, விவசாய சந்தைப்படுத்தல் மேம்பாடு, தமிழ் இந்து விவகாரங்கள், வடக்குக்கான தமிழ் மொழி பாடசாலை தொழிற்கல்வி அமைச்சராகவும், கடற்தொழில் அமைச்சராகவும் பல்வேறு அமைச்சு பதவிகளை தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் வகித்தொருவர். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராகவும், முன்னர் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் ஜனநாயக ரீதியாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையின் அவர்களுடைய கட்சி கொள்கையின் அடிப்படையில் ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து அரசியல் செய்வதாக தெரிவித்து அவர் தொடர்ச்சியாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் இறுதி யுத்தத்தின் போதும் இவருடைய ஒட்டுக்குழுக்கள் செயற்பட்டதாகவும், தொடர்ச்சியாக இராணுவத்துக்கு பல்வேறு உதவிகள் வழங்கியதாகவும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றமை ஒரு முக்கியமான விடயம். இந்த நிலையில் இவர் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டார்கள் மற்றும் பல்வேறு விடயங்களில் ஈடுபட்டார்கள் என குறிப்பிட்ட இவர் தற்போது இலங்கையின் முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினரும் மிகப்பெரிய போதைப் பொருள் வியாபாரியாகவும் கருதப்பட்ட மாகந்துர மதுசுக்கு இவருடைய கைத்துப்பாக்கி எவ்வாறு சென்றது என்பது தொடர்பாகவே தற்போது குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இவரை கைது செய்து தம்முடைய கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளது முக்கியமான விடயமாகும். கையீட்டு விவகாரம் தொடர்ச்சியாக பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போது சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளது. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய தீர்க்கமான சில முடிவுகளாக சில விடயங்கள் தற்போது வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக பிகாராதிபதி நந்தன தேரருக்கு பிரதி சங்கநாயக்க தேரருக்கான அந்த பட்ட சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஏற்கனவே இங்கு வடக்குக்கான சங்கநாயக்க தேரராக நைனாதீவு நாகபிகாராதிபதி ஏற்கனவே தேரராக இருக்கின்றார். அவர் ஒரு விடயத்தை முன்னதாக குறிப்பிட்டார். நைனாதீவுக்கு சொந்தமாகவே இந்த திஸ்ஸவிகாரைக்குரிய காணி உரிமம் காணப்படுகின்றது. அந்த காணி தற்போது இருக்கின்ற திஸ்ஸவிகாரைக்குரிய காணி அல்ல, அதற்கு அருகில் உள்ள காணிகளே உண்மையில் திஸ்ஸவிகாரை
தேவதம்பியதீசனால் கட்டப்பட்ட காங்கேசந்துறையில் பௌத்த தொன்மை மிக்க அந்த ஆலயம் திஸ்ஸவிகாரை ஆலயம் குறித்த காணியிலே அமைந்துள்ளது. அதற்கான காணி உரிமம் என்னிடமே உள்ளது. இந்த காணி நிச்சயமாக அந்த தமிழ் மக்களுக்குரிய காணி, அந்த தமிழ் மக்கள் வாழ்ந்த காணி. இவர் தவறான முறையில் அங்கு அந்த புத்த கோயிலை உருவாக்கி தற்போது அந்த நிலத்தை அபகரிக்கும் முயற்சி இவர் மேற்கொண்டுள்ளதாக அந்த நயினாதீபு விகாராதிபதி தெளிவாக அந்த ஆதாரங்களுடன் ஒரு விடயத்தை அவர் தெளிவாக தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு பௌத்த தேரர்களும் அவருக்கு ஆதரவாகவும் திஸ்ஸ விகாராதிபதியினுடைய அடாத்தான செயலை எதிர்க்கும் விதமாகவும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அரசாங்கம் என்ற வகையில் பார்க்கின்ற போது இந்த விவகாரம் தொடர்பில் இந்த நிலையில் அதே மேடையில் அவருக்காக அந்த பட்டம் வழங்குகின்ற மேடையில் சீவிலி தேரர் இது தொடர்பாக ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். இங்கு புத்த சாசன அமைச்சர் ஹனிதும சுனிதனபியும் இருக்கின்றார். இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு போயா தினத்துக்கும் இவ்வாறு காணொளிகளை பரப்பி இந்த தையடி திஸ்ஸவிகாரை தொடர்பாக சர்ச்சையான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றது. இவை நிறுத்துவதற்கு தமிழ் மக்களுக்குரிய காணிகள் தமிழ் மக்களுக்குரிய காணிகளாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். விகாரைக்குரிய பகுதிகளை விட்டு மிச்ச அனைத்தையும் எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். பௌத்த மதத்தில் தானம் கொடுத்தல் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே தானமாகவாது கொடுக்க வேண்டும். பௌத்த ஆலயம் அமைந்துள்ள இடத்தை விட்டு அந்த பௌத்த ஆலயத்துக்கு போதுமான அளவை எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சனைக்கு 2 பக்கம் உள்ளதை நாங்கள் கவனிக்க வேண்டும். 2 பக்கமும் பேசி இதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரும் அமைச்சருக்கு முன்னாலேயே அந்த சங்கநாயக்கர் அவருக்கான பட்டம் வழங்க போன்றது அந்த தேரருக்கு முன்னாலேயே இந்த விடயத்தை போட்டுடைத்தார். இந்த நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய கடற்தொழில் அமைச்சர் தொடர்பாக வினவப்பட்ட போது சந்திரசேகரம் அவர்கள் தெரிவித்த கருத்து, இந்த தையடி திஸ்ஸவிகாரை சட்டவிரோதமாக மக்கள் காணியில் அமைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தற்போது எல்லாம் அமைத்து முடிந்து விட்டது. இனி இவற்றின் மீது கை வைக்கின்ற பட்சத்தில் அது நிச்சயமாக இனமுறுகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இதை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னெடுக்க என்ன முடிவு என்றால் அரசாங்கத்தினுடைய தீர்க்கமான முடிவு தற்போது இந்த தையடி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியில் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காணி உரிமம் இந்த எத்தனை பேருக்கு காணி உரிமம் இருக்கின்றது என்றும் ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இருந்தாலும் மாற்று காணி வழங்குவோம் அல்லது அந்த காணிக்குரிய நஷ்ட ஈடு வழங்குவோம், இது ரெண்டுமே அரசாங்கத்தின் முடிவு என அவர் குறிப்பிடுகிறார். எந்த நிலையில் இந்த விவகாரம் சூடுபிடிக்கின்ற போது புத்த சாசன அமைச்சர் ஹனிதும சுனில் சினவி இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது இவர்கள் தேவையற்று பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். அந்த பிரதி சங்கநாயக்க பதவி என்பது அவருடைய செயற்பாடுகளுக்காக கிடைக்கப்பெற்றதில்லை. அவர் தொடர்ச்சியாக அந்த பௌத்த சேவையில் இருந்ததன் அடிப்படையில் அந்த கல்வி முறையின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பட்டமே தவிர அதற்கும் தையடி திஸ்ஸவிகாரைக்கும் தொடர்புபடுத்த வேண்டாம். தையடி திஸ்ஸவிகாரை தொடர்பாக நாங்கள் மக்களுடன் கலந்துரையாடியுள்ளோம். அந்த பிரச்சனையை ஓரளவு விளங்கி கொண்டுள்ளோம். அதுக்கு ஏற்ற வகையிலேயே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போமே தவிர இந்த பதவிக்கும் அதற்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. அது தொடர்பாக நாங்கள் முடிவெடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் கமகதிர திசாநாயக்க ஒரு கருத்தை வெளியிட்டார். அந்த வகையில் சந்திரசேகரத்தினுடைய தலையீட்டுக்கு இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமம் தொடர்பில் ஆராய்வதற்கு தற்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அமைச்சர் சந்திரசேகர் இவர்களுக்கு உரிமம் இருக்கின்றதா என்பதில் சந்தேகம் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். ஏனெனில் யுத்த காலத்திலும் போதும் அதற்கு முன்னரும் பொதுவாக தமிழ் மக்களின் பல்வேறு உரிமங்கள் காணி உறுத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கச்சேரி உட்பட பல்வேறு விடயங்கள் தாக்கப்பட்டதன் காரணமாக பலருடைய காணிகள் இல்லாமல் போகின்ற நிலைமை காணப்பட்டது. அதனை அடிப்படையாக கொண்டு இவர்கள் இப்போது கபலீகரம் செய்வதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார்களா என்ற சந்தேகம் வலுவாக எழுந்துள்ளது. அத்துடன் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான தீர்மானத்தை மேற்கொள்ளும் நடவடிக்கையிலே தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக இந்த பிரதி அமைச்சரும் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணி உரிமங்கள் இருக்கின்றது எனவும் எங்களுடைய காணி வேண்டும் என்றே தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தரப்பும் பேசுகின்றோம் என கூறுகின்ற போதிலும் ஆக்கப்பூர்வமாக அவர்களுடன் இதுவரையான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என்றே காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி